வணக்கம்ங்க. பொள்ளாச்சி பையோலேருந்து கார்த்திகேயன் பேசுகிறேன். இப்போ இந்த வெள்ளைப்பூச்சி தொந்தரவு வந்து நம்ம ஒருங்கிணைந்த நிர்வாகம் பண்ணி தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க. வேரில் கட்டின கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த நிறைய விவசாயிகள் வந்து முன்னெடுத்து சொல்கிறீங்க. கம்பல்சரி வந்து கரெக்டான இடைவெளியில் கொடுத்தோம்னா பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. பூச்சி வந்து எப்போவுமே பின்னாடி இருக்கிற சோகையில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக் லேயிங், அதாவது வந்து முட்டை வச்சுருக்கிற பருவத்திலேயே வந்து நம்ம ரூட் ஃபீடிங் வந்து கரெக்டாக கொடுத்துடணுங்க. நம்ம வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டு தோகையில் கூடிய மேல் பகுதி வந்து கருப்படிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூட் ஃபீடிங் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. பெரிய பூச்சி ஆயிடுச்சுன்னா அது தன்னை போலயே பறந்து போயிடும், அதனுடைய ஆயுட்காலமும் முடிஞ்சிருங்க. எக் லேயிங் பண்ணி அது பெருசாகிற வரைக்கும் தான் வந்து அது சோகையினுடைய பின்னாடி பகுதியிலேருந்து சாரை உறிஞ்சி குடிச்சிட்டே இருக்கும். இந்த பூச்சி வந்து எந்த மாதிரி வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விவசாயி கேட்டிங்கன்னா, இது வந்து ஜூலைலேருந்து பிப்ரவரி வரைக்கும், அதாவது வந்து நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து முடிஞ்சு அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை வந்து ஆரம்பித்து முடிஞ்சதுக்கப்புறம் தை மாசி, அதாவது பிப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பனிகாலமாக இருக்குங்க. மழை காலம் முடிஞ்சு அப்படியே பனிகாலம் வரும். இந்த வருஷத்தில் ஒரு 7 மாதம் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருந்தோம்னாலே நம்ம தென்னைமரத்தை வந்து முழுசாக வந்து பாதுகாத்துடலாமுங்க. வெயில் காலம், அதாவது வேசகாலம்னு சொல்லுவோங்க, வேசகால டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதனுடைய இனப்பெருக்கு வந்து கம்மியாயிருங்க. எல்லா விவசாயிகளும் ஒரு சந்தேகத்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறீங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் கூட கொடுக்குறீங்க, பூச்சிக்கும் தனியாக கொடுக்குறீங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கும்போது வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு கேட்குறீங்க. அதாவது நம்மளுடைய மரத்தினுடைய இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்தணும். அதுக்கு வந்து நம்ம நுண்ணூட்டங்கள் கொடுக்கும்போது வந்து பூச்சி நோயிலிருந்து மரத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு மரத்தினுடைய இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகுங்க. ரெண்டாவது நுண்ணூட்டச்சத்துக்கள் கொடுக்கும்போது வந்து சோகையினுடைய திக்னஸ் வந்து அதிகமாகுங்க. அப்போ வந்து சாறு உறிஞ்சுற பூச்சிக்கு வந்து சாறு உறிஞ்சுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மேலும் இது மாதிரி ஏதாவது நுண்ணூட்டச்சத்து உரமாக கொடுக்குறக்கோ இல்லை வேரில் கட்டுறக்கோ இல்லாட்டி பூச்சி நோய் மேலாண்மை பண்ணுறதுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் தென்னை விவசாயம் பண்ணி நம்ம கம்பெனி வாங்கி பயன் அடைஞ்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் பூச்சி தொந்தரவுனால அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் பயனடைகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.